ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு காஃபி கடை. இன்னைக்கு நாம பார்க்க போற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 எப்போ ஆரம்பிக்க போறாங்க? ஸோ அத பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 7 வந்து முடிய போகுது. ஏறக்குறைய எல்லாருமே நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்டோட இருக்காங்க. விஜய் டிவியுமே ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டோட இருக்காங்க. எப்பவுமே வந்து பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுக்கும். இந்த டைம் வந்து அதற்கான ரீச்சை அது கொடுக்கலைங்கிறது மக்களுக்கே ஈஸியாக புரிகிற வகையில் தான் இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் குக் வித் கோமாளி எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் டிவி மேலே வைக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியுமே வந்து பிக் பாஸில் விட்டதை குக் வித் கோமாளியில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும், இன்னும் 2 மாசத்துல குக் வித் கோமாளிக்கான எல்லா வேலைகளும் முடிச்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளில நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதில மிக முக்கியமான ஒரு மாற்றம் சிவாங்கி இல்லாத குக் வித் கோமாளி தான் இனிமே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அவங்க கோமாளியா இருந்தாங்க. லாஸ்ட் சீசன்ல குக்கா வந்தனால, இனிமே குக்காவும் வர முடியாது, கோமாளியாவும் குக் வித் கோமாளிக்குள்ள வர முடியாது. ஏதாவது ஸ்பெஷல் எபிசோட்ஸ்ல உள்ள வந்தா தான் உண்டு. அதை தாண்டி புகழ், பாலா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு குக் வித் கோமாளிக்கு வெயிட் பண்ணுறீங்க, அதை பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.